ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வைகாசி மாத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசை வரக்கூடிய ஒரு சாதாரண அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாதுங்க. இந்த வைகாசி அமாவாசை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான அமாவாசை, முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு அமாவாசையாகவே நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறை வரக்கூடிய ஒரு அமாவாசை. ஏன்னா ஏற்கனவே வைகாசி மாதத்தில் முதல் அமாவாசை நடந்து முடிந்ததுங்க. இந்த வைகாசி 31ஆம் தேதி வைகாசி மாதத்தில் இரண்டாவது முறையாக இந்த அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த நேரத்தில் ஏற்படும். இதனால் வாழ்வை வளமாக்கக்கூடிய வைகாசி அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் செய்யணும், முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை அந்த நாளில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசினியர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த நாளில் முன்னோர்களுக்கு என்ன விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். வைகாசி மாதத்தின் அமாவாசையில் தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்படுது. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பலமாக்கி வாழ செய்யும் என்று ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திரம் ரீதியாகவே சொல்லப்படுறாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம், அது மட்டுமில்லாமல் கிரகணங்கள், புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்கு உரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோருக்கான நாட்களாக 96 நாட்கள் இருப்பதாக விரிவாகவே சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பதை முன்னோருக்கான ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படத்திற்கு பூக்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி அன்று வருகிறது. இதனால இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான நாளாகவும் பார்க்கலாம். இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களுக்கு ஆராதனை செய்வது அவசியம். அவர்களுடைய படங்களுக்கு மலர்கள் சமர்ப்பிப்பதும் அவசியம். அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து காகத்திற்கு முக்கியமாக கொடுக்கணுங்க. முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு 4 பேருக்கு உங்களால் முடிந்த தானத்தை நீங்கள் கொடுக்கலாம். தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இதனால் வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி, சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே இதனால் விலகி செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் இந்த வைகாசி அமாவாசை நாளில் நீங்கள் மறக்காமல் செய்து வாருங்க. இந்த முன்னோர் வழிபாட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் தொலைந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம உறுதியாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த அமாவாசை அன்று முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் மிதுனம் ராசினியர்களுக்கு சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போகிறது. அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பல யோகமான அற்புதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசையினுடைய தாக்கம், அதாவது ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து மிதுனம் ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கு, திருமண யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதா இல்லையா, எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு அனைத்து தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு சுப பலனையும் சில ராசினியர்களுக்கு சவால்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கமும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த காலகட்டம் மிக முக்கியமான நிகழ்வாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்லப்படுது. இதனால பல ராசினர் வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்வாருங்க. இந்த தாக்கத்தால் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் முக்கியமான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிகழப் போகிறது.
தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் அனைத்துமே முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். அதே நேரத்துல சில விஷயத்துல நீங்க பொறுமையாக நிதானமாக இருக்கணும். எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கம் மாற்றம் மிகுந்த முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. 3வது வாரத்திற்கு புதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி கொடுக்கலாங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கம் மட்டுமில்லாமல் குரு பகவானுடைய தாக்கத்தாலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான யோக பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செவ்வாய், 12 சூரியன், உங்களுடைய ராசியில புதன், 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி என இருக்கிறார். இதனால வியாபாரம், தொழில், விவசாயம், வேலை, சொந்த வாழ்க்கை என அனைத்து அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா யோகமான பலனை பெற்று கொடுக்க போகிறது. பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டாகும். எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்த காரியங்களை தைரியமாக நடத்தி நீங்க முடிப்பீங்க. வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி நீங்க செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணிதம், கணக்கு வழக்கு, அக்கவுண்ட், சாஃப்ட்வேர் விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டாகலாம். பங்குச்சந்தை, யோக வணிகத்தில் நல்ல லாபங்கள், வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. வராத பணங்கள் வந்து சீரும். இழந்த பணத்தை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகலாம். நல்ல ஆரம்பமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைகிறது. பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கேள்விக்கு சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனை, மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசையின் தாக்கத்தால் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு பயன்பெற்று கொள்ளலாங்க. உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். தொழில் வியாபாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன், அண்ணன், குழந்தைகள் என ஆண்களால் இருந்து வந்த அனைத்து நிர்பந்தங்கள், நெருக்கடிகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பெண்மணிகளுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது. பெரிய அளவில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து மிதுனம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஜூன் 14 வரக்கூடிய அமாவாசையினுடைய தாக்கம் மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் செய்யணும் அப்படின்ற தகவலையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.